எனக்கு மனசாட்சிக்குள்ள செத்ததுக்கப்புறம் வாழண்டா அப்படின்னு ஒரு ஆசை. வாழும்போது செத்தவன் மாதிரியே இருக்காங்களே, இவங்க நம்ம கூட எல்லாம் பழகவே கூடாது. ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும் போது கஷ்டப்படுறவன்ட்டே பழகிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், இன்னொரு கஷ்டம் சேர்ந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். கஷ்டப்படுற ஆளுங்க தயவு செஞ்சு உங்களை சுற்றி ஒரு அருமையான பாசிட்டிவான என்விரான்மெண்ட் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சோம்னு வைங்களேன். ஆனால் நம்ம நின்றுகிட்டு இருக்கிற தண்ணி தாங்க, ஆனால் அது ஓடுற தண்ணி, அது நம்மளை இழுத்துட்டு போயிடும். அப்படி நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்ம தேர்ந்தெடுத்து பழகினா மட்டும் தான் கிடைக்கும். நிறைய பேர் இருக்காங்க பிஸ்னஸ் கோச், ரிச் டேட் புவர் டேட், திங்க் அண்ட் க்ரோ ரிச், இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு அதிலிருந்து எடுத்து கொண்டு வந்து மணிக்கணக்காக பேசுவார்கள். கேட்பதற்கும் நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை வச்சுக்கலாம். ஆனாலும் அதை சூஸ் பண்ணலாமா? இல்லை பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார், நிறைய தெரிஞ்சிருப்பார், ஆனால் மைக்கில் அவர் வர்ணனையாக பேச முடியாது, அவர் அந்த விஷயம் அவரால் சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்கிறது? சரி, மூணாவது கோடீஸ்வரனாகவும் இருப்பார், மேடையில் பேசவும் தெரியும், ஆனாலும் அத்தனையும் சொல்ல மாட்டாரே, அத்தனையும் டிரான்ஸ்பரண்ட்டாக பேசணுமே, அப்படி யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நமக்கு அறிமுகமானார் மிஸ்டர் ஜீலான். இவங்க ஹயாத் இந்த கிளாத் மெர்ச்சன்ட் தான் அவங்க. அதில் எக்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டட் ஷர்ட் ஒன்று பண்ணுறார். பட் இவர் எம்எஸ்கே உடைய ரொம்ப நெருங்கிய தொடர்பு. எம்எஸ்கேல ரொம்ப முக்கியமான ஒரு சீனுக்கு வந்தாலும் டோட்டல் படத்திலேயே அந்த ஒரு சீன் மாற்றி விட்டுரும்ல, அந்த மாதிரி எங்களுக்கு மதுரையில் இன்றைக்கி ரொம்ப வேகமாக எம்எஸ்கே ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் யாருன்னா ஏகே அகமது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஜவுளி கடை, அதனுடைய அதிபர். அந்த ஏகே அகமது அவர்களை நம்முடைய ஈசா சாதிக் ஆஜியார் அவர்கள் சந்தித்து உரையாடி இந்த எம்எஸ்கேவை அவருக்கு அறிமுகம் செஞ்சு அவர் தான் இன்றைக்கி நிறைய மஸ்ஜிதுகளில் அதை மதுரையில் வேகமாக கொண்டு போய்கிட்டே இருக்கார். அந்த ஏகே அகமது அவர்களையும் ஈசா சாதிக் ஆஜியார் அவர்களையும் சந்திக்க வைத்தது நண்பர் ஜெயிலான் அவர்கள். இப்போ எவ்வளோ ஒரு கமிஷன் அடிச்சிருக்காரு பாருங்க. இன்றைக்கி மதுரையில் எம்எஸ்கே ஆரம்பிக்கிறதுனா எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்கிறோமோ அதில் ஒரு பெர்சன்டேஜ் அவருக்கும் போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் உடனே பழக ஆரம்பிச்சும் போது அவர் நிறுவனத்தை போய் பார்த்தேன். ஒரு 400 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஷர்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதை மார்க்கெட் பண்ணுறாங்க, பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூமுக்கெலாம் கொடுக்குறாங்க. அப்படி அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது சும்மா ஒரு 1/4 மணி நேரம் பேசலாங்கன்னு உட்காந்தது 3 மணி நேரம் பேசினாலும் கூட அவரோட பேசிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் கிடச்சிட்டே இருக்குது. அவர் செஞ்ச அனுபவங்களை சொல்கிறாரு, அவர் கடந்து வந்த பாதையை சொல்கிறாரு, அவர் செஞ்ச தவறுகளை சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது ஏங்க ஒரு நாளைக்கு நான் கூப்பிட்றேன், எம்எஸ்கே சார்பாக ஒரு மீட்டிங் வைக்கிறோம், நீங்கள் இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு. தாராளமாக சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி, நம்ம ஒரு 50-60 பேர்த்தை கூட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணணும். பட் அது எல்லாருக்கும் பிரயோஜனம் அடையணுங்கிறதுக்காகத்தான் அவரை நம்ம இங்கே கூப்பிட்டுருக்குறோம். பேசுவார், எல்லாரும் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதுரையில் ஹயாத் கிளாத்திங் கம்பெனிங்கிற பேரில் எக்ஸ்போஸுங்கிற பிராண்ட் நேமில் ஷர்ட்டு தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். நண்பர் சையத் இப்ராஹிம், நான் நண்பர்னு தான் சொல்ல முடியும், சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். அவங்க கூட ஒரு 2 தடவை அமர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாலே எம்எஸ்கே அவர் கொண்டு போய் செலுத்திட்டார். அவர் சொன்னார் இல்லையா, இன்ட்ரடியூஸ் தான் பண்ணி விட்டோன்னு. அது எங்கள் 2 பேத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு முன்னாலே பல இடத்துக்கு எம்எஸ்கே போய் சேர்ந்துருச்சு. அவங்க கூட நான் சந்திக்க போகும்போது எம்எஸ்கேயை பற்றி கேள்விப்படும் போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்தந்த மகளால் அங்கே உள்ள ஆளுகளை வச்சே அந்த ஏழை குடும்பங்களுக்கு தேவையான விஷயங்களை இவங்க பொருளாதார உதவியாக இல்லாமல் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு முறைப்படுத்தி அதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் செஞ்சு அந்தந்த மகளால் நடக்கிறதுக்காக ஒரு தூண்டுதலாக இருந்து இவங்க வருஷம் முழுக்க இல்லை, ஆயுள் முழுக்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் எல்லா பேருமே ஏகதேசம் முஸ்லீம்களாக இருக்கோம். என்னுடைய கதை சொல்லலாமா? அல்ஹம்துலில்லாஹ். நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே முடிஞ்ச அளவுக்கு என்னை ஞாபகப்படுத்தி எந்த அளவுக்குலாம் எனக்குள்ளே ஞாபகம் இருக்குமோ அது வரைக்கும் போய் நான் எனக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு இருக்க போகும்போது எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல அழகான ஒரு வீடு, கார்லெலாம் கூட்டு போவாங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சது. பட் அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சுன்னெலாம் தெரியலை. திடீர்னு வீடை கொடுத்துட்றாங்க, சாதாரணமான ஒரு நிலைக்கு மாறுறோம். திடீர்னு ஒரு நாள் எங்கள் அம்மா இருந்துட்டு, எப்பா நம்ம வரியாடா வியாபாரம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. எங்கள் அம்மா
அப்போ மதுரையில் வந்து சித்திரை திருவிழா நடக்குது. திருவிழாங்கிறது மதுரையில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போ நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் தனியாக போய் கீழ்பாலத்தில் வந்து ஒரு பிளாட்ஃபாரத்தில் அந்த நைட்டு நாங்கள் பொத்தி படுக்கக்கூடிய போர்வையை விரித்து அதில் நாங்கள் கொண்டு போன உருப்படிகள் எல்லாம் வச்சு வியாபாரம் பார்க்குறோம். அந்த ஒரு 6 மணிக்கு மேலே இருட்டும்போது டேய் இருட்டாதுன்னா என்னடா செய்வோம், ஏம்மா கையில் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் ஃப்ராக்கு ஜட்டிலாம் இருக்குல்ல அதை என் கையில் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆற்றுக்குள்ளே போய் நான் மட்டும் போயிட்டு வர்றேன். ஏன்னா இது பிளாட்ஃபார்ம்னா அந்த கரையில் தான் மேலாப்பில் உட்காந்து பாலத்தோட பாலத்தில் உட்காந்துருந்தோம். அப்போ ஒரு 7-8 மணி வரைக்கும் அங்கே கூட்டம் நிறையாவே இருக்கும். நான் கையிலேயே அப்படியே கொண்டு போயிட்டுருக்கேன். ஜட்டி ஃப்ராக்கு அப்படின்னு சொல்லி கத்தி அதெல்லாம் 15 பைசா தான் அந்த நேரத்தில். இதெல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். ஒரு 11 வயசு அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் அவங்க கூட போயிட்டு வந்தேன். அதை சமீபத்தில் தான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். அந்த நேரத்தில் வந்து என்னை எதுக்காண்டிமா அந்த மாதிரிலாம் வியாபாரத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தீங்க? டேய் சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, வீட்டில் கடன் ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ பிள்ளைகளுக்கு எல்லா பேத்துக்கும் நான் சாப்பாடு கொடுக்கணும்னா நிறுவனத்தில் வருமானம் இல்லை, அப்போ என்னத்தையாவது ஒன்று அங்கே பிட்டு உருப்படி தயார் பண்ணி இருப்பாங்கள்ல அதை நம்ம கொண்டு போய் விற்றுட்டு வரலாங்கிறக்காண்டி தான் நான் போனேன்னு சொன்னாங்க. எனக்கு அன்னைக்கு பார்க்க போகும்போது அது ஒரு சவாலாக தான் தெரிஞ்சது, அது ஒரு கஷ்டமாலாம் எனக்கு தெரியலை. இன்றைக்கி அதை கேட்க போகும்போது நம்ம நிலை என்னவா இருந்தது அப்படிங்கிறத விளங்கிக்கிற முடிஞ்சது. அப்போ நான் படித்தது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கும். அப்போது அடுத்த ஒரு 8வது வகுப்பு 9வது வகுப்பு இருக்க போகும்போது ஸ்கூல் லீவில் வந்து திருவனந்தபுரத்தில் ஒரு நிறுவனத்துக்கு நான் சேல்ஸ்மேனாக போகிறேன். சும்மா எனக்கு ஒரு 1.5 மாதம் லீவு, ஸ்கூல் லீவு. அந்த கடையில் வந்து நான் சேல்ஸ்மேனாக இருக்கிறேன். எனக்கு அது எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ண ஒருத்தருடைய கடை. அவங்க டெய்லி 2 ரூபா கொடுப்பாங்க. அது எனக்கு அவ்வளோ பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சம்பாத்தியம் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து சும்மா யதார்த்தமாக நம்ம ஒரு லீவுக்காண்டி போனது தான். ஆனால் அந்த வேலையை நம்ம செய்ய போகும்போது நம்ம மூளைக்குள்ளே எத்தனையோ விஷயங்கள், அதாவது ஒரு ப்ராடக்டை எப்படி சேல்ஸ் பண்ணணுங்கிற ஒரு நாலேஜ் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து இன்றைக்கி இருக்கிற அறிவிலேருந்து யோசித்து பார்த்தோம்னா அதோட வித்து எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எனக்கு கிடைச்ச மாதிரி தோணுது. எனக்கு ஜென்ரலாக சின்ன வயசில் வந்து சினிமா பார்க்குற பழக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியான கஷ்டமான சூழலெலாம் பார்க்க போகும்போது நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம். அப்போ நான் தீன்னு ஒரு படம், ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம் வந்து அப்போ பார்த்தேன். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ வந்து ஒரு லோடுமேன், அவர் வந்து ஒரு ஹார்பரில் வந்து ஒரு லோடுமேனாக இருப்பான். ஓஹோ இப்படி பண்ணால் கூட பெரிய ஆளாயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஜிம்முக்கு சேர்ந்தேன். என்ன காரணம்னா என் உடம்பை நான் ரெடி பண்ணிட்டேன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பண்டலை தூக்கியாவது என் குடும்பத்தை காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த எண்ணம் ஓடிச்சு. அது இன்றைக்கு வரைக்கும் குறையலை, ஆண்டவன் கிருபை கொண்டு நல்லா தான் இருக்குது. இந்த நேரத்தில் இன்னொரு படம் ஒன்று, தாவணி கனவுகள்னு ஒரு படம். தயவு செஞ்சு படமாக சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இப்போ என்னைய நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டியது அந்த 13 வயசு சிறுவனாக தான் பார்க்கணும். அந்த படத்தில் அந்த நடிகருக்கு 5 தங்கச்சிகள். இந்த 5 தங்கச்சியையும் கல்யாணம் முடித்து கொடுக்கறதுக்காக அவர் வந்து நிறைய வேலை பார்ப்பார், நிறையா ட்ரை பண்ணுவார், எல்லாத்துலேயும் தோற்றுருவார். கடைசியில் சினிமாவில் போய் நடித்து 5 தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் முடித்து கொடுக்குற மாதிரி அந்த நிறுவனத்துடைய அந்த படத்தோடைய காட்சி அமைச்சிருப்பாங்க. என்னன்னு தெரில, என் மனசுக்குள்ளே வந்து இது ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்குச்சு. என்னோடய குடும்பத்தை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால், எனது தந்தைக்கு வந்து கூட பிறந்தவங்க 3 சகோதரர்கள். எனக்கு ஒரு அக்கா தான். பட் எங்களுடைய சித்தப்பாவுக்கு, ஒரு சித்தப்பாவுக்கு 5 பொண்ணுங்க, இன்னொரு சித்தப்பாவுக்கு வந்து 1 பொண்ணு 3 பையன், இன்னொரு சித்தப்பாவுக்கு 2 பொண்ணு 1 பையன். இப்போ இவங்க எல்லா பேருக்குமே கல்யாணம் முடிக்கணும்னா என்ன செய்கிறது? அப்போ நம்ம சினிமா நடிக்கலாமா இப்படின்லாம் யோசனை தோணும். ஏன்னா சினிமா நடித்தா காசு நிறையா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த வயசில் ஏற்பட்ட ஒரு யோசனை. அப்போயே நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ பார்க்கும்போது சத்யராஜ் மாதிரியே இருக்கடா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சத்யராஜ் மாதிரியே மிமிக்ரிலாம் கூட அந்த நேரத்தில் செய்வேன். இது ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு நாங்கள் இருந்த அந்த வீடையும்
என்னமோ டக்குன்னு காலி பண்ணுறாங்க. எதுன்னு நமக்கு புரியல. என்ன காரணம்னு கேட்டேன். இந்த இடத்துல என்னுடைய தந்தையை பற்றி நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னுடைய தந்தையோட பேர் வந்து எஸ்கேடி மைதீன். கிட்டத்தட்ட 64ல் ஒரு கிராமத்திலேருந்து வந்து மதுரையில் பஞ்சமுலைக்கு வந்து ஒரு டெய்லராக இருந்து ஒரு அடுத்து கட்டிங் மாஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு நிறுவனம் வச்சு நல்லா வளர்ந்து அடுத்தடுத்து டவுன்லேயே போயிட்டுருந்து அதில் சென்னையில் வாங்கின கடனுக்காக துணி வாங்கின கடனுக்காக அவங்க வந்து அந்த வீடை எழுதி கேட்டிருக்காங்க. என்னுடைய தந்தையும் எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே வர போகும்போது எங்கள் அம்மா மேலே நான் சாஞ்சிக்கிட்டு நிற்கிறேன். அந்த வீட்டில் இருந்து அந்த பீரோவில் இறக்கி கொண்டு வர்றாங்க. அது வராமல் சைஸ் பெருசாக இருந்ததுனால வரல. அவங்க லேசாக தட்டி விட்டு இடித்து வெளியே கொண்டு வர்றாங்க. என் மைண்டுக்குள்ளே வந்து அந்த சீன் அப்படியே இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கண்ணில் பதிஞ்சு நிற்கிது. அப்படியே ஒரு சொந்த வீட்டில் இருந்துட்டு ஒரு 400 ரூபா வாடகைக்கு ஒரு வீட்டில் எங்களை கூட்டு போய் வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் 10th படித்து முடிக்கிறேன். 10வது படித்து முடித்த உடனே எப்பா நீ படிக்க வேணாம்ப்பா கடையிலே இருந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு எங்கிட்டோடைய படிப்புலேருந்து நம்மளை விட்டாங்கன்னா சந்தோஷம்டாங்கிறது மனநிலை தான் அன்னைக்கு இருந்தது. அப்போ எங்கிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்குள்ளே வந்துட்டேன். கடையில் நான் பார்த்த வேலை வந்து ஓவர்லாக் போடுறது. திருப்பூராக இருக்கிறதுனால ஓவர்லாக்கை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுனால ஈஸியாக சொல்கிறேன். ஓவர்லாக் மிஷினில் உட்காந்து ஓவர்லாக் போட்டு கம்பெனி முன்னேறிடுமா என்னத்தையோ வியாபாரம் பார்த்துட்ருக்கோம். நான் சொன்னேன்ல, திருவனந்தபுரத்தில் எங்களுக்கு ஒரு மனிதர் அந்த எந்த நிறுவனத்துக்கு நான் போனேனோ அவங்க எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா மேலே உள்ள ஒரு நன்னடத்தைக்காக மிகப்பெரிய உதவியை செஞ்சாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தயாரிக்கிறீங்களோ அதை எங்கள் நிறுவனத்துக்கே அனுப்பிடுங்க. அவங்க ஒரு ரீட்டைல் ஷோரூம் தான், சுப்ரீம் ட்ரெஸ்ஸஸ்ன்னு பேர். ஆனால் அது ஒரு ரீட்டைல் ஷோரூம், சின்ன ஷோரூம். அப்போ என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா, சாம்பிள்ஸ் நிறையா போட்டுக்கிட்டே இருக்கணும். பட் இந்த பொருள் எல்லாம் எங்களுக்கு வந்து கடன் கொடுக்கறதுக்கு பாம்பேயில் யாரும் தயாராக இல்லை. துணியை வந்து எங்களுக்கு கொடுக்குறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அந்த நேரத்தில். அப்போ இந்த எங்கள் முதலாளின்னு தான் நான் சொல்லுவேன். எங்கள் முதலாளி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாம்பேயில் உள்ள எல்லா பேருக்கிட்டையுமே சரக்கை மதுரைக்கு அனுப்பிடுங்க, அந்த எல்லார் பில்ட்டியை வந்து திருவனந்தபுரத்துக்கு அனுப்பிடுங்க, நான் வந்து பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன், சரக்கு அங்கே போயிடட்டும். அப்போ சுப்ரீம் ட்ரெஸ்ஸஸுங்கிற பேரில் தான் பில்லே ரெடியாகும், குட்ஸு மட்டும் டெலிவரி அட்டு ரசூல் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மதுரைக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வியாபாரம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ முதல் முறையாக சாம்பிள் மேக்கருங்கிறது ரெடிமேட் ஃபீல்டில் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு. அந்த நபர் நல்லா தண்ணி அடிச்சுட்டு கடைக்கு வரமாட்டேங்கிறாரு. நான் போய் அவர் தலைமாட்டில் உட்காந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், கட்டிங் மாஸ்டர். நான் இல்லாமல் அந்த கடை எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். நம்ம தான் எல்லா விஷயத்துலையுமே ஹீரோவாக யோசித்து பழகி, அப்போ நம்மளே அந்த மாதிரி சாம்பிள் பழகிறணும் அப்படிங்கிறதுக்காக, சாம்பிள் போடுறதுக்காக எனக்கு அந்த திருவனந்தபுரத்தில் அந்த ஒரு மாதம் வேலை பார்த்ததோட அந்த அனுபவமும் இங்கே நம்ம நிறுவனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற வேலையையும் கலந்து என்னாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு டெய்லர் எனக்கு புரிய வச்சாங்க. அவங்க நீங்கள் போடுங்க சாம்பிள், உங்கள் ஐடியா நல்லா இருக்குது, நான் தச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாறலாக ஓவர்லாக்கில் இருந்து நான் ப்ரமோஷன் ஆகி சாம்பிள் மேக்கராக மாறிட்டேன். சாம்பிளில் இருந்துட்டு இது ஒரு நல்ல விஷயம். திருவனந்தபுரத்துக்கு சுடிதார் வந்து நான் கொண்டு போகிறேன் சப்ளை பண்ணுறதுக்கு. அவங்க ஒரு பெரிய கம்பெனியோடைய சுடிதாரை கொடுத்து இதே மாதிரி எனக்கு தயாரித்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கொண்டு போய் அந்த சுடிதாரை அவங்க பார்த்துட்டு திடீர்னு என் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சாங்க. ஏன்னு தெரில. முதல்ல இதை போட்டு நில்றா அப்படின்னாங்க. நான் ஆக்சுவலாக சுடிதாரை நான் எப்படி போடுறது அப்படின்னு யோசிக்கிறேன். போடுறா அப்படின்னாங்க. நான் உடனே அங்கனுக்குள்ளே சுடிதாரை போட்டாங்க. போட்டுட்டு எல்லாருக்கு முன்னால் நிற்கிறேன். உனக்கு ஷோல்டர் எப்படா இருக்குது அப்படின்னா, டைட்டர், பொம்பளை ஆளுக்கு இது எப்படா பத்தம் அப்படின்னு போட்டு என்னை நல்ல சரியான வை. அந்த நிகழ்வு வந்து மனசுக்குள்ளே வந்து ரொம்ப பாதித்தது. ஓஹோ, டிசைன் போடுறதை தாண்டி வந்து பேட்டர்னுங்கிறது அவ்வளோ முக்கியம் போல இருக்குது, ஃபிட்டிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு இங்கே பட்ட அந்த நேரத்தில் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ரொம்ப அவமானமாக தெரிஞ்சது. ஆனால் ஒரு நாள் கழிய போகும்போது அந்த இடத்துல அவங்க எங்களை நம்பியிருக்காங்க இல்லையா, அப்போ அந்த இடத்துல நாங்கள் அந்த குவாலிட்டியை கொடுத்துருக்கணும்ல. அந்த பேட்டர்னோட ஃபிட்டிங் ஃபால்ட்டாக இருக்கிறதுனால அவங்க எல்லா கஸ்டமர்கிட்டையும் அவங்க வந்து ஒரு
சிரமத்தை அனுபவிப்பாங்க. அப்போ இது என்னோடய கடமை அப்படிங்கிற கோணத்திலிருந்து என்னால் எடுத்துக்க முடிஞ்சிச்சு. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். அப்போ பேட்டர்ன்லேயும் ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்த ஒரு நிகழ்வு ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வு. ஏன்னா எங்களுடைய தந்தை வந்து திருவனந்தபுரத்துக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தால் கூட மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பொருள்களை யாராவது ஒரு ஆள் வர்றவங்களுக்கு வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்ககிட்டலாம் வசூல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா கொடுக்குறது கடன். எனக்கு சின்ன வயசுலேயே இந்த கடன் கொடுத்துட்டு இவங்க தரமாட்டாங்கன்னா என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு கராத்தேலாம் கற்றுக்கிட்டேன். ஓஹோ, நம்ம போய் சண்டை போட்டு தான் காசு வாங்கணும் போல இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டிலாம் அதெல்லாம் பழகினேன். ஆனால் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அப்புறம் தான் புரிஞ்சுது. நான் போய் ஒருத்தர்கிட்ட எங்கள் சித்தப்பா போகிறாரு, போய் கடன் வர வேண்டிய ஆளை கூப்பிட்டு வர்றதுக்காண்டி போயிருக்காரு. அவர் வரமாட்டேன், நான் போகிறேன், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. எனக்கு சரியான கோவம். நேராக வேகமாக எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு வண்டியை கொடுங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக அந்த ஆள் வீட்டுக்கு போகிறேன். ஏறா வண்டியில். அவர் பெரிய ஆள். நமக்கு மனசில் என்னென்னா கொடுத்த காசு சரக்குக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏறா அப்படின்னு சொல்லி அவங்க மிஸ்ஸஸ்லாம் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப்லாம் இருக்காங்க, அவங்க குழந்தைங்களாம் இருக்காங்க. நான் வண்டியில் ஏற்றிட்டு நேராக எங்கள் கடைக்கு வந்து அந்த ஆள் அப்படியே தள்ளி விட்றேன். கூப்பிட்டு வர முடியாது, நீங்கள் என்னமோ சொன்னாருன்னு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை நான் அங்கனக்குள்ளே வைகிறேங்க. கருமம். அந்த இடம் என்ன ஆச்சுன்னா எனக்கு திக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப எமோஷனல் கொண்டவுடனே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்னடா அது இவ்வளோ நேரம் வீரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்ச நேரத்திலேயே என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே, ஒரு அசிங்கமாக இருக்கிற மாதிரி, எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் பாதியிலே விட்டுட்டு எங்கள் அப்பாட்ட விட்டுட்டு நான் பாட்டுக்கு உள்ளே போயிட்டேன் ஃபேக்ட்ரிக்குள்ளே. அன்னைக்கு ஃபுல்லாக மைண்ட் அப்செட். யோசிக்கிறேன் என்னடா அது, நான் ஏன் இப்படி ஆனேன், எனக்கு இந்த திக்குவாய் நான் எனக்கு இயல்பாகவே இருக்கா இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வந்துச்சான்னு எனக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தேங்க. அது அல்ஹம்துலில்லாஹ் என்னை அப்படியே கூட்டிகிட்டு போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் திக்குனேன் அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்த பதில் உள்ளக்குள்ளேருந்து வருது. ஒரு சரியில்லாத வியாபாரி அவர் பணத்தை கொடுக்கறதுக்கு தாமதமானதுனால நீ போய் கூப்பிட போன, அப்போ உனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னுங்கிறது எனக்கு மனசுக்குள்ளே வந்துச்சு. சரியில்லாத வியாபாரியை நான் ஏன் பிடிச்சேன் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வந்தது. சரியில்லாத வியாபாரியை நான் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம், எனக்கிட்ட நல்ல வியாபாரி இல்லை. அப்போ நல்ல வியாபாரிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நல்ல வியாபாரியை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு அந்த வயசில் இருந்த அறிவுக்கு அது ரொம்ப யோசித்தேன். ஏன்னா ஒரு சரியில்லாத வியாபாரிகிட்ட நம்ம கடனுக்கு விற்கக்கூடிய ஒரு வியாபாரி பொருளை விற்கும்போது அந்த கலெக்ஷன் வராட்டி அது எத்தனை பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. அப்போ சரியான வியாபாரியை கண்டுபிடிக்கணும்னா என்னடா செய்யலாங்கும் போது எனக்கு அன்னைக்கு இருந்த அறிவுக்கு, நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 20 வயசு 21 வயசில் சொல்லிகிட்ருக்கேன். எல்லா ஊர்லேயும் உள்ள நம்பர் 1 நம்பர் 2 யார் இருக்காங்களோ அவங்களாம் நல்ல வியாபாரி, மற்றவங்களாம் சுமார், இப்படிங்கிற ஒரு அறிவு தான் எனக்கு அந்த நேரத்தில் கிடைச்சது. அப்போ சரியான வியாபாரியை தேர்ந்தெடுக்கிற ஒரு வழிமுறை எனக்கு இந்த திக்குவாயாக இருந்ததுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த நேரம் எனக்கு கல்யாண வயசாகுது, 22 வயசில் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் முடிக்க போகும்போது மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லா பேருமே வசதி இல்லாமல் இந்த நிலமையில் இருந்தவங்க. அப்போ எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னா ஒரு சொந்த வீடும் ஒரு காரும் இருந்தால் தான் கல்யாணம் முடிக்கணும்னு எனக்குள்ளே நானாக நினச்சிக்கிட்டேன். அப்போ ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்குகிறோம். அந்த நேரத்தில் பேங்கில் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஒரு அமௌண்ட்டு 9 லட்ச ரூபா வரைக்கும் லோன் போட்டு வாங்கியிருந்தோம். ஸோ நிச்சயார்த்தம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் அப்படின்னு நான் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா இடம் தான் வாங்கியிருக்கோம், நாங்கள் வீடு கட்டலை. என் கனவு என்னென்னா, என் கண்ணுக்கு முன்னால் எங்கள் அம்மா கடனோட எங்கள் அப்பா கடனோட அவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சிருக்காங்க. இவங்களை எப்படியாவது ஒரு நல்ல வீட்டில் உட்கார வைக்கணும் அப்படின்னு ஒரு மனசாசை. அதை செஞ்சுட்டு ஒரு வருஷம் கழித்து கரெக்டாக கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் காரு 2 வாங்கினதுக்கப்புறம் தான் கல்யாணம் முடித்தேன். ஸோ இந்த கட்டம் எனக்கு 93 இந்தோட வருடம். அதுதாண்டி எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நான் அவங்களோட அண்டரில் தான் இருக்கிறேன். தமிழ்நாடோட சேல்ஸை நான் மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஒன்லி ஃபார் கேரளா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ எங்களை நம்பி ஒருத்தவங்க 20 லட்ச ரூபா முதலீடு கொடுத்து அவங்க முதலீடில்
ஒரு ரீட்டைல் ஷோரூம் ஒன்று மதுரையில் போடுறாங்க. ஸோ எங்கள் அப்பா என்னென்னா, நான் அதை போய் கவனிச்சிக்கிறேன், நீ இதை பாடுறாங்கிற. ஆக்சுவலாக அப்போ வந்து ஒரு வருடத்தோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் உடனே எனக்கு முதல் தடவையாக என் கைக்கு முதல் முறையாக வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்டான முழு அதிகாரமும் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிது. இப்போ என் கைக்கு வந்ததுனால என்னால் எதை வேணாலும் செய்ய முடியலாங்கிற ஒரு நிலை. இப்போ என் கைக்கு வந்தவுடனே 2 வருஷத்தில் அதை அப்படியே வந்து 60 லட்சத்துக்கு கொடுத்த வியாபாரத்தை 2 கோடியாக மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. முதல் வருஷம் 1.20 மாற்றினேன், 2வது வருஷத்தில் 1.20, 2 கோடி ரூபா. 2 வருஷத்தில் 2 கோடி ஆன உடனே எங்கள் அப்பாவுக்கே ஆச்சரியம், எப்படா இவனால் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சிச்சுன்னு. அது ஒரு அழகான தருணம். நம்மளாலையும் சாதிக்க முடியுதுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அந்த வெற்றி கொடுத்துச்சு. அதில் கற்றுக்கொண்ட பாடம், அருமையான பாடம். நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல சந்தோஷத்தோடு நம்மளை மாதிரி யார் யாரெல்லாம் சிரமப்படுறாங்களோ, நான் சொல்கிறது 96ல் நம்மளை மாதிரி யார் யாரெல்லாம் சிரமப்படுறாங்களோ இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து, ஏன்னா எங்களுக்கு ஒரு நிறுவனம் திருவனந்தபுரத்தில் சுப்ரீம்ங்கிற ஒரு நிறுவனம் வந்து எங்களுக்கு வந்து இந்த உதவி பண்ணுச்சு. ஆனால் எத்தனை பேருக்கு தான் இந்த சுப்ரீம் கிடச்சிரும்? அப்போ நாம் ஏதாவது அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் சும்மா எங்ககிட்ட ஸ்க்ரீன் பிரிண்ட் ஓட்டிகிட்டு இருந்த ஒரு பையனுக்கு, ஒரு நண்பர் அவருக்கு ரோஜா கிராஃபிக்ஸுங்கிற பேரில் ஒரு கிராஃபிக் சென்டர் வைக்கிறேன். அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவர் ஒர்க்கிங் பார்ட்னர். இன்னொரு நண்பர் வந்து ரொம்ப சிரமப்படுறாருன்னு சொல்லி அவர் அரிசி வியாபாரம் பார்த்துட்டு இருந்தவர். அவரை கொண்டு போயிட்டு ரிலையன்ஸ் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு ரெடிமேடு மேனுஃபேக்சரிங், விலை கம்மி, நம்ம கொஞ்சம் மீடியம் ரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க விலை கம்மியாக பண்ணட்டுமேன்னு சொல்லி மீடியம் ரேஞ்ச் பண்ணுறதுக்கு அது இந்த நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கிறேன். இன்னொரு நண்பர் எம்ப்ராய்டிங் போட்டுக்கிட்டு இருந்தார், அவர்கிட்ட கஷ்டப்படுறாருன்னு சொல்லி ரியல் ஃபேஷன்னு அது ஒரு ப்ராடக்ட். இந்த காம்ப்ளான் ப்ராடக்ட்லாம் வந்து ஒரு ஏரியாவுக்கு ஹெயின்ஸ் ப்ராடக்ட் காம்ப்ளான், அதில் ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டில் வந்து ஒரு 6 நிறுவனங்கள் போடுற அளவுக்கு நமக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. நாமளும் மற்றவங்களுக்கு உதவுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நானும் வளர ஆரம்பித்தேன். அங்கே தான் கொடுத்தான் சரியான அடி. 4 நிறுவனமும் ஃபெயிலியரு. இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்க போகும்போதே பண்ணிக்கிட்டு இருந்த எங்களுடைய நிறுவனமும் கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என்னுடைய கவனம் வந்து முழுசாக செலுத்த முடியலை. இது செலுத்த முடியாத காரணத்தினால நான் கொடுக்க வேண்டிய கடன் மறுபடியும் டிலே ஆக ஆரம்பிக்குது. 4 நிறுவனத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள டெட் ஸ்டாக்கு, கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா பேர்டன். இது எல்லாமே என் நிறுவனத்தில் கிடைச்ச லாபங்களை வச்சு கொடுத்துட்டேன். இப்போ இதை அடைக்கிறதுக்கு மறுபடியும் வட்டி. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அருமையான ஒரு பாடம் கிடைச்சது. எனக்கு கடன் கொடுத்த சென்னையிலேருந்து உள்ள ஒரு மார்வாடி நண்பர், அவங்க வந்து தீபாவளி நேரத்தில் பணம் கேட்டு வந்திருக்காங்க. பணம் கேட்டு வந்த இடத்துல நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், தீபாவளி லீவில் நமக்கு வந்து எப்படி ஒரு தீபாவளி முடிஞ்சிச்சுன்னா ஒரு 10 நாள் லீவ் விட்டுருவோம். அந்த நேரத்தில் அவர் வந்துட்டு, பாய் ஜீலன் பாய் பேமெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஏன் வீட்டுக்கு வந்த அப்படின்னு. கடை திறந்ததுக்கப்புறம் வாங்க, இப்போ என்னங்க வந்தீங்க அப்படின்னு. ஏன் இது நம்ம வீடு தானே அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு சுருன்னு ஏறி போச்சு. 2 நிமிஷத்தில் மறுபடியும் நிதானமாகி அவருடைய வரி என்னென்னா, இது நம்ம வீடு தாங்கிற ஒரு வரியை சொன்னார். அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், கடன் கொடுத்தவங்களுக்கு எப்படி வேணாலும் பேசலாம், ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற கடனை நம்ம வச்சுருக்கோம். அப்போ ஒரு கடன்காரனாக நம்ம இருக்கும்போது பெரும்பாலும் பாருங்களேன், கொடுத்தவனை தான் நம்ம கடன்காரன்னு சொல்லியே பழகிருப்போம், ஆனால் வாங்கினது நம்மளாக இருப்போம். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய நாணயம் தவறுறது இவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வந்து விட்டுருது. அப்போ சும்மா நம்ம சில்ட்ரன்ஸுக்கு போட்டு ஏகப்பட்ட ஐட்டங்கள் தயாரித்து வியாபாரத்தையும் கவனிக்க முடியல, டிசைன் போடுறதையும் பார்க்க முடியல, ப்ரொடக்ஷனையும் கவனிக்க முடியல. அப்போ ப்ராடக்டை நம்ம லிமிட் பண்ணுவோம். என்னுடைய நேரத்தை ஃபுல்லாக எது திங்கிது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போய் என்ன ப்ராடக்ட் செஞ்சால் நமக்கு ப்ராசஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஃப்ராக்கு, மிடி, சுடிதார், பாபா சூட்டு, பேண்ட் செட்டு, நைட்டி, எல்லா ப்ராடக்ட்டும், கோட் சூட்லேருந்து எல்லா விஷயமும் தயார் பண்ணும். இதெல்லாம் சேர்த்தா 2 கோடி ரூபா பண்ணிட்டு. அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளுடைய கவனத்தெல்லாம் இது சாப்பிடுது. அப்போ நம்ம ஒரு ப்ராடக்டில் கவனம் செலுத்துகிற மாதிரி எந்த ப்ராடக்ட் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்போ என்னுடைய மனதுக்கு வந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நைட்டி தயார் பண்ணலாம், இல்லாட்டி இன்னர் வேர் தயார் பண்ணலாம், 3வதாக ஷர்ட்டு தயார் பண்ணலாங்கிறது வந்துச்சு. நான் இந்த விஷயம் சொல்கிறது வந்து 98. அப்போ ஷர்ட்டு தயாரிக்கலாங்கிற முடிவை ஃபைனல் பண்ணுறேன். இந்த ஃபைனல் பண்ணதுக்கு நான் என்ன
காரணத்தை எடுத்தேன் அப்படின்னா, அன்னைக்கு தேதியில் நானாக ஒரு குருட்டு கணக்கு, நான் படித்தது 10th இருக்கிறதுனால ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு வைப்போம் இல்லையா. உலகத்தோட மக்கள் ஜனத்தொகை எவ்வளவு? 400 கோடி. 400 கோடியில் ஆம்பளையாள் எத்தனை பேர் இருப்பாங்க, பொம்பளையாள் எத்தனை பேர் இருப்பாங்க, குழந்தைங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஓகே, 100 கோடி. இந்த 100 கோடி பேரும் ஒரு வருஷத்துக்கு 6 தடவை சட்டை வாங்கினாங்கன்னா அப்போ எவ்வளோ சட்டை விற்கும்? 600 கோடி. அப்போ 600 கோடினா இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க? இப்படிலாம் கணக்கு போட்டேன். அப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 12.5 கோடி சட்டை விற்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி. நான் சொல்கிற நேரத்தில் நான் ஒரு 10,000 சட்டை கூட தயார் பண்ணலை. ஆனால் மனசுக்குள்ளே எந்த பொருளை தேர்ந்தெடுக்கலாங்கும் போது எனக்குள்ளே ஓடின கற்பனையை தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ நான் சட்டை தயார் பண்ணுவோம், அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சட்டை தயார் பண்ணலாம்னு நினச்சி அப்படி உள்ளக்குள்ளே போகிறேங்க. அந்த நேரத்தில் துபாய்க்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். துபாய்க்கு நான் போகும்போது அப்போ ஒருத்தர் வீட்டில் தங்கினேன். அந்த சகோதரர் காலையில் எந்திரிச்சிட்டு கம்பெனிக்கு போகும்போது 2 ரக்காத் தொழுதார். முதல் முறையாக என்னுடைய 28வது வயதில் தான் பக்கத்தில் ஒரு ஆள் தொழுகிற விஷயத்த, அப்போ அதுக்கு முன்னால் வரைக்கும் சும்மா இந்த பெருநாளைக்கு கூப்பிட்டு போவாங்க வருவாங்க அந்த மாதிரி போயிட்டுருப்பேன். இந்த தொழுகை என்னை ஒரு டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என்னடா காலையில் கடைக்கு போகும்போது தொழுதுட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சு. அது கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் பல வருடங்கள் இருந்தேன். ஒரு முஸ்லீம் தம்பதியர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை, ஊரார்களால் முஸ்லீம்களாக பார்க்கப்பட்ட ஒரு குழந்தையாக தான் நான் வளர்ந்தேன். இந்த ஒரு தாக்கம் என் மனசுக்குள்ளே எது உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறத தேடுறதுக்கு ஏதுவாக இருந்தது. அப்போ நான் யோசித்து அது உள்ளுக்குள்ளே போகிறேன். எல்லா பகவத்கீதையை படிக்கிறேன், பைபிளை படிக்கிறேன், குரானை படிக்கிறேன். அப்படியே டெப்த்து போக 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 எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு கூடிக்கிட்டே லேசாக வர ஆரம்பிச்சது. இந்த கட்டத்தில் எங்கள் வீடு பெருசாக ஒரு சூழ்நிலையில் பெருசாக கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. ஏன்னா என் தம்பிக்கு கல்யாணம், நாங்கள் ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருந்த வீடு சிறுசாக இருக்குது. நானும் என் கண்ணுக்கு முன்னால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரு ரூமில் சேர்ந்து படுத்ததை நான் பார்த்ததே இல்லை. அப்போ அவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் உடனே ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டிட்டேன். ஆல்ரெடி பேங்கில் இருந்தால் கூட எல்ஐசியில் ஹவுசிங் லோன் 20 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அப்போ அந்த 20 லட்ச ரூபாயை வச்சு அந்த வீடை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதுரை ஹவுசிங் போர்டில் தான் அந்த வீடை கட்டினோம். நான் அந்த வீடை கட்டுறேன். எனக்குள்ளே லேசாக இஸ்லாம் லேசாக துளிர் விடுது. 2000 வருஷம் மிக அற்புதமான வருடம். 2000 வருஷத்தில் அப்போல்லாம் உள்ள என் வயசில் உள்ள ஒத்த ஆளுகளுக்கெல்லாம் ஒரு கற்பனை ஒன்று இருக்கும். 2000 வருஷத்தில் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சத்தியமாக உலகம் அழியலை, நான் அழிஞ்சேன். வெல்வெட்டுன்னு ஒரு ப்ராடக்ட்டுங்க. எல்லார் வீட்லேயுமே வெல்வெட் இல்லாத ஒரு குடும்பம் இருக்கவே இருக்காது. அந்த நேரத்தில் அந்த வயசை 2000 கவனித்த ஆளுகளுக்கு தெரியும். வெல்வெட்டில் தான் மிடி, சுடிதார், மாமா சுட்டு, பேண்ட் ஷர்ட் எல்லாமே வெல்வெட். எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் வியாபாரம் பார்த்ததெல்லாம் கிரெடிட் மார்க்கெட். நான் வாங்குறது 5 மாத கடை. என்கிட்ட வியாபாரி ஃபுல்லாக சூப்பர் வியாபாரி. 1 மாதத்துக்குள்ளே சரக்கை தயார் பண்ணிடுவேன். 2ஆம் மாதத்துக்குள்ளே விற்றுட்டு 3ஆம் மாதத்துக்குள்ளே பணத்தை வாங்கிட்டு நான் கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை கொடுத்துருவேன். ஏதாவது ஒரு சில மாதங்கள் அடி வாங்கினா மட்டும்தான் உண்டுன்னு வைங்களேன். அப்படி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு இந்த வெல்வெட் என்ன செஞ்சிருச்சுன்னா டோட்டலி கேஷ் மார்க்கெட்டாக மாறிடுச்சு. பர்ச்சேஸ் எல்லா பேருமே கேஷ் கொடுத்தா தான் அந்த பொருளை கொடுப்பேன்ட்டாங்க. கேஸுக்கு நம்மக்கிட்ட எங்கே போகிறது? நம்மகிட்ட அதெல்லாம் பார்த்ததே இல்லை, கணக்கில் தான் இருக்கும் எப்போயாவது. அப்போ என்னால் அந்த விற்கிற பொருளை வாங்க முடியலை, நான் தயாரிக்க பொருள் விற்கலை. எனக்கு ஏகப்பட்ட பொருள் ஸ்டாக் ஆகி நிற்கிது. ஸோ அந்த வியாபாரி அதை ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஐடியா கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு ஆளுகள்கிட்டையும் போய் ஐடியா கேட்க ஆரம்பித்தேன். பல குருநாதர்கள் எனக்கு கிடைச்சாங்க. அந்த நேரத்தில் மதுரையில் நாங்கள் ஒரு சின்னதாக ரீட்டைல் கடை ஒன்று வச்சோம். இந்த கஸ்டமர் இருக்கிற நேரத்தில் மூளை நிறையா வேலை பார்க்கும். நான் என் பொண்டாட்டிகிட்டலாம் பேசிவிட்டு அவன் எஞ்சல் வியாபாரம் வேணால் பார்ப்போமான்னு கேட்டேன். சரி, சின்ன லெவலில் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு ராசி பூசு மஞ்சள்னு சொல்லி அதை எங்கள் கனவுலேயே ஒரே பாட்டில் அப்படியே பெரிய ஆளான மாதிரி அண்ணாமலை படம் மாதிரி ராசி பூசு மஞ்சள் எல்லா இடத்துலையுமே விற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் கற்பனை பண்ணேன். எவனுமே வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் அவ்வளோ நல்ல பொருளாக இருந்தது. நம்ம அதெல்லாம் போய் காமிக்கிறேன், கேட்குறேன். ஐயோ இதுவும் போச்சா? பட் சின்ன பட்ஜெட் தானே, ஏன்னா வீட்டில் கொண்டு போய் ஏதாவது மில்லில் கொடுத்து அரைக்கிறது தானே.
அந்த மாதிரி நடந்தது. அது சின்னதாக ஒரு ரீட்டைல் கடை ஒன்று வச்சுருந்தோம், அதுவும் போச்சு. என் கார் செட்டு சும்மா தானே இருக்குது, அந்த பழைய வீட்டில் கார் செட்டை எடுத்துகிட்டு ஒரு ரீட்டைல் கடை மேலே உள்ள பொருளை கீழே வச்சுட்டோம்னா விற்கும்னு நினச்சேன், அதுவும் போச்சு. அப்போ அந்த கடையை காலி பண்ணுறதுக்காக மதுரையில் வந்து ஏகே அகமது அப்படிங்கிற ஒரு நிறுவனர், ஒரு நல்ல ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோட முதலாளியை போய் சந்திக்கிறேன். அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் விவரம்லாம் சொல்கிறேன். அந்த ரீட்டைல் கடையில் காலி, அவரும் அப்போ தான் ஆரம்பிக்கிறாரு ரீட்டைல் வியாபாரத்தை, நான் அப்போ தான் க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ அவரை கூப்பிட்றேன். அவர் பார்த்துட்டு சரி ஓகே, நீ இந்த இன்னர் வேரை ஃபுல்லாக வந்து 40% லெஸ்ஸில் கொடு, அந்த பெரிய ஐட்டத்தை ஃபுல்லாக 60% லெஸ்ஸில் கொடு, காசை உடனே வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. சரிங்க அப்படின்னேன். அப்படியே மேலாப்பில் வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்துக்கு, அதுதான் இறைவன் எனக்கு ஒரு கேட்டை திறந்து விட்றான்னு அர்த்தம். அது எனக்கு தெரியாது. இந்த மனுஷனை கூப்பிட்டுட்டு மேலே போகிறேன். நாங்கள் அதுக்குள்ளே சட்டத்தெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சட்டையை பார்க்குறாரு, இது உங்கள் தயாரிப்பா அப்படின்னாரு. ஆமாங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்காங்க அப்படின்னாப்புல. ஆனால் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னேன், ஏன்னா விற்க முடியல அப்படிங்கிறது தான். இப்போ நீ ஏன் வந்து ஜாப் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஜாப் ஒர்க்கா? நான் ஒரு வியாபாரி, நாங்கள் நிறையா பேருக்கு ஜாப் ஒர்க் கொடுத்துருக்கோம், ஆனால் நமக்கு ஜாப் ஒர்க்குங்கிறதுலாம் இது வரைக்கும் பழக்கம் இல்லைங்க அப்படிங்கிறேன். உனக்கு என்ன தேவை? லாபம். அதில் மட்டும் இல்லை, அது ஏன் ஜாப் ஒர்க்கு அப்படின்னு யோசிக்கிற? நீ வச்சுருக்க துணி எனக்கு பிடிக்கல, உனக்கு என்ன லாபம்னு கேட்குற உரிமை உனக்கு இருக்குது. நான் கொடுக்குற துணியில் நீ ஒன்றால் செய்ய முடியுமான்னு பாரு, உனக்கு தேவைன்னா உன் காஸ்டிங்கை ஃபுல்லாக எழுதிட்டு வா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். அன்றைய இரவு அவர்கிட்ட போய் எனக்கு காஸ்டிங் என்னன்னு காமிக்கிறாங்க. அவருக்கு என்னென்னா அந்த குவாலிட்டி பிடிச்சிக்கிடுச்சு, ஃபினிஷிங் நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம தான் அனுபவப்பட்டிருக்கோம்ல குவாலிட்டியோட பாதிப்பு என்னங்கிறத. நானே சுடிதார் போட்டு நின்னதுனால எனக்கு எது பண்ணுனாலும் குவாலிட்டி இல்லாமல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் வேறு ஊண்டி போச்சு. ஏன்னா நம்மளை நம்பி பணம் கொடுத்து வாங்குறாங்க, அந்த பணத்துக்கு நம்ம வந்து ஒரு பொருளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதில் ரொம்ப கவனம் செலுத்துவேன். அப்போ அவர் வந்து பார்த்துட்டு ஓகே நீ வந்து ஒரு பீஸுக்கு 20 ரூபா நான் ஃபைனல் பண்ணோம் ப்ராஃபிட், அதாவது ஜாப் ஒர்க்கு போக. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய மக்களுக்காக நான் சொல்ல வேண்டிய விஷயம், நீங்கள் எந்த அளவு ஒரு பொருளை மிக அற்புதமாக தயாரிக்கணும், குவாலிட்டியோடு தயாரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை குவாலிட்டியை பார்க்காத ஆள்கிட்ட போய் நீங்கள் போட்டு விலை கேட்காதீங்க, கிடைக்கவே செய்யாது. நான் போய் ஏகேமது இல்லாமல் வேறு ஆள்கிட்ட போயிருந்தேன்னு வைங்களேன், இதுக்கு இவ்வளோ கூலியான்னு கேட்டிருப்போம். அதை விரும்புகிற ஆளுக்கிட்ட போகிற அளவுக்கு நமக்கு கூச்சம் இருக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளோ பெரிய வியாபாரியாக இருந்தாலும் நம்மளை மாதிரி யாரோ ஒரு ஆளை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, அந்த நம்பிக்கை மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கணும். அது என்ன மாதிரியான வியாபாரிகிட்ட போய் காமிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து இறைவன் புறத்துலேருந்து வந்த உதவி தான். இதில் ஏன் அறிவுக்கு வேலை இல்லை, நான் பாட்டு சும்மா தானே மேலே கூப்பிட்டேன். அவர் தான் எனக்கு இந்த எண்ணத்தையே உள்ளுக்குள்ளே விதைக்கிறார், ஜாப் ஒர்க் நீ பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை. அதை பண்ண ஆரம்பித்தோடனே எங்கள் நிறுவனம் அப்படியே தூங்கி கிடந்த மலையுதிர் காலமாக இருந்த இடம் கம்பெனி ஃபுல்லாக செழிப்பாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லா டெய்லருக்கும் வேலை, சனிக்கிழமை ஆனால் சம்பளம், எங்களால் கொடுக்குற இடத்துக்கு கம்பெனி லேசாக வளர ஆரம்பித்த உடனே இப்போ எனக்கு என்னென்னா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஜாப் ஒர்க் பண்ணி பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியாது, தேவைக்கு வருமானத்தை கூட்டலாம், ஏன்னா நாள் கூடும். அப்போ எனக்கு கம்பெனியோட டென்ஷன் குறைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் போல் எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் எங்களுடைய சுடிதார் பிஸ்னஸை பண்ணுறேன், ப்ளஸ்ஸு ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தீபாவளி நேரத்தில் கொஞ்சம் வியாபாரம் பார்க்குறது தமிழ்நாட்டில், ஏன்னா அவங்ககிட்ட ரெகுலராக விற்கிற அளவுக்கு எனக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய தந்தையை வந்து ஹஜ்ஜுக்கு எங்கள் அம்மாவையும் அத்தாவையும் ஹஜ்ஜுக்கு அனுப்புகிற இடத்துக்கு நியத்து வச்சுருந்தேன். ஏன்னா மார்க்கம் கொஞ்சம் உள்ளே போனதுனால அந்த பயம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போர்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து வட்டி அடைக்கிறது, ஜாப் ஒர்க்கில் கிடைக்கிற லாபத்தை வச்சு மிஷினை மட்டும் கூட்டிக்கிட்டே போகிறது. ஏன்னா கம்பெனியை பெருசாகிக்கிட்டே போகணும்ல, அப்படின்னா தான் என் பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை பெருசாகிக்கிட்டே போனோம். அந்த நேரத்தில் எனக்கு உதவி பண்ண அவருடைய நிறுவனத்திலேயே விலை கம்மி பொருள் வேணுங்கிற ஒரு டிமாண்ட் வந்துருச்சு. அவரே விரும்பினா கூட என்கிட்ட அந்த வேலையை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. மறுபடி வண்டி படுத்துருச்சு, என்ன பண்ணணும்னு தெரில. 2 மாதம் வேலை பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லாக சம்பளம் கொடுக்க வேண்டிய நிலைமை தள்ளிருச்சு. சம்பளம் கொடுத்தேன். அந்த நேரத்தில் திண்டுக்கல்லில் வந்து எஸ்கேசின்னு ஒரு வியாபாரி, ரொம்ப நல்ல ஒரு நண்பர், அந்த நண்பர்கிட்ட கேட்குறேன், எங்கள் சுத்தமாக ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது, ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, என்னால் வந்து ஒரு 400 பீஸ் வரைக்கும் தயாரிக்க முடியும்,
அதுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா, என்ன செய்கிறேன்னு. அந்த ஒரு ஃபோன் எனக்கு இறைவன் காமிச்ச அடுத்த வழி, மிகப்பெரிய வழி. உங்களுடைய திருப்பூர் தான் எனக்கு கை கொடுத்தது. அவர் இங்கே உள்ள வெள்ளையில் மிகப்பெரிய ஆளான அவங்க புதுசாக ஷர்ட்டு தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க 2004. அவங்க தயாரிக்க போன இடங்களில் அந்த அளவுக்கு பெருசாக ஃபினிஷிங் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. எஸ்கேசியிலேருந்து எனக்கு ராமராஜிலேருந்து ஒரு பிட்டு வருது. அந்த ராமராஜ் பிட்டில் லேபிளும் சேர்ந்து கொடுக்குறாங்க. நான் எங்கள் நிறுவனத்தில் தச்சிட்டு அவங்களுடைய அந்த ஆஃபீஸுக்கு போகிறேன். நானும் என் தம்பியும் போகிறோம். ஜாப் ஒர்க்காண்டி கொண்டு போய் பீஸை காமிக்கிறாங்க. அவங்க ஃபினிஷிங்லாம் இருக்குது, கூலி எவ்வளோன்னு கேட்குறாங்க. எம்டியை பார்க்கல, எம்டிக்கு அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடிய செல்வம் சார் தான் என்ன டீலிங் பண்ணுறவங்க. அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன கூலின்னு கேட்குறாங்க. நான் 80 ரூபான்னு சொன்னேன். 80 ரூபாயா அப்படின்ட்டாங்க. என்னங்க அப்படின்னேன். நாங்கள் கோயம்புத்தூரில் 55 ரூபாய்க்கு தான் தச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் 80 ரூபா கேட்குறீங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் அவங்க அவங்க நீங்கள் கொடுத்த துணியில் உங்கள் லேபிளில் தச்சு கொடுத்துருவாங்க, நான் உங்கள் லேபிள்காண்டியே தைப்பேன் அப்படின்னோடனே அந்த வரி அவங்களுக்கு ஒரு என் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தா 72 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணோம். கம்பெனி முழுக்க வெள்ளை, எங்கிட்ட திரும்பினாலும் வெள்ளை சட்டையாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்க என்கிட்ட கேட்டதே உன்னால் எவ்வளோ, ஸ்டார்டிங்கில் 100 பீஸ் சொன்னாங்க, கடைசியில் 10,000 பீஸ் அளவுக்கு அது வளர்ந்துச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு. சரி, எனக்கு வேலை ரன் ஆகிறதுக்கு அந்த இடம் ரொம்ப அழகாக கிடைச்சது. ஸோ உங்கள் ஊர் தான் என்னைய அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போன ஒரு ஊர். இந்த நிலைமையில் தான் எனக்கு ஐடி ரைடு. என் நிலைமை எப்படின்னு உங்களுக்கு தெரியும். என் நிலைமைக்கு ஐடி ரைடுனா என்ன, அவங்களே பாவம் என்னை பார்த்துட்டு சங்கடப்பட்டு போயிட்டாங்க. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் வந்தீங்கன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன், இதே இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வந்தாலும் எனக்கு பாதிச்சிருக்கும், ஏன்னா நான் வளர்ந்துருப்பேன் அப்படின்னு அவர்கிட்டே சொல்கிறேன், ஐடியோட்ட. அவரும் பார்த்துட்டு இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த ஐடி ரைடில் எனக்கு கடையிலேருந்து ஃபோன் வந்துருச்சு. நான் டக்கு நேராக என்னுடைய நண்பர் ஏகே அஹமது இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டேன். ஏன்னா அவர் பெரிய ஆள், அவருக்கு அப்போ தான் ரைடு முடிஞ்சிருந்தது. அங்கே போனவுடனே உனக்கையா ரைடு அப்படின்னு கேட்டார். ஆமாங்க. இப்போ என்னங்க செய்கிறது, எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னேன். 2 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னார். என்னங்க வார்த்தை, பார்த்து சொல்கிறேன், மறந்து போச்சு. இந்த 2 வார்த்தை தான் அவங்க என்ன கேட்டாலும் பேசிடு. உனக்கு எது இதெல்லாம் தெரியுமோ அதுக்கு பதில் சொல்லிடு, உனக்கு தெரியாததுக்குள்ளே பார்த்து சொல்கிறேன், மறந்து போச்சு. இந்த 2 வச்சு அன்றைக்கி ஒரு நைட்டு வரைக்கும் ஓட்டினேன், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். ஆனால் இதில் ஒரு அழகான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க பார்க்கும் போது தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ தவறுகள், என்னென்ன கோணங்களில் நம்ம பார்க்க மறந்துருக்கோம், அதை எப்படி கற்றுக்கணும். அப்போ கணக்கு பார்க்குற மெத்தடை நம்ம நிறுவனமாக பார்த்த விஷயம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வியாபாரியாக எப்படி நம்ம பார்க்கணுங்கிற விஷயத்த அந்த இடத்துலேருந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு அந்த ஐடி ரைடு நிறையா சொல்லி தந்துச்சு. அந்த நேரம்தான் நான் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு இடமும் வந்தது. அதுக்கு முன்னால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் அந்த சொன்னேன்ல, கல்யாணம் என் சித்தப்பா மக்கள் எல்லா பேருக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அந்த கல்யாணத்தோட ஏகதேசம் 2007 19 கல்யாணம் அது வரைக்கும் நம்ம முடிச்சு கொடுக்குறதுக்கு உண்டான சூழ்நிலையை இறைவனை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஏன்னா நீயத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லா பேருக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் நீயத்து. அது இதிலேருந்து சம்பாதிக்க ஒவ்வொரு ஆளுகளுக்காக அதை செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ ராமராஜ் வீட்டில் ஒரு மேரேஜ், அந்த மேரேஜுக்காண்டி நான் இங்கே வந்திருந்தேன். வந்த இடத்துல இங்கே தொழுவ போகும்போது தான் மனசுக்குள்ளே ஒரு குரல். அது வரப்போகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் எங்களுடைய அந்த ஃபேக்ட்ரி இருந்த வீடு இருக்கு இல்லையா, வட்டியை விட்டு வெளியே வரணுங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். நான் சொல்கிறது 2007-8 வட்டியை விட்டு வெளியே வரலாங்கிற ஒரு நிலை அந்த நேரம் தான் வருது. அந்த வீடை விற்றுட்டு அதுலேயே நாங்கள் வாடகைக்கு இருக்கோம். ஆனால் விற்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இல்லை. அது வீடும் ஃபேக்ட்ரியும் சேர்ந்தாப்புல இருந்துச்சு. ஆனால் வட்டியை விட்டு வெளியே வரணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக 55 லட்ச ரூபாய்க்கு விற்கிறோம், 40 லட்ச ரூபா பேங்க் லோன். எனக்கு அதை கொடுக்கல அப்படின்னா 40,000 ரூபா தான் மாதம். ஆனால் எனக்கு அப்படி 40,000 தோணலை. ஏன்னா வட்டிங்கிறது இறைவனோட போர் போடுறதுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருந்ததுனால இதை
கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வெளியே இருந்த வட்டி கடன்களையும் நெருக்கி க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு வர்றேன். வந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலில் அசர் தொழுதுகிட்டு இருக்கேன். தொழுவ போகும்போது மனசுக்குள்ளே உனக்கு கடமை ஆயிடுச்சு, நீ ஏன் இன்னும் கிளம்பாமல் இருக்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேருந்து ஒரு குரல், எனக்குள்ளே ஒரு குரல், அது திருப்பூரில் கேட்ட குரல், இறைவன் புறத்துலேருந்து வந்த குரல். இந்தா வந்துடுறேன் இல்லை அப்படின்னேன் ஹஜ்ஜுக்கு. அப்படியே நேராக போகிறேன். ஹஜ்ஜு நியத்து கிளம்பிடுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம். ஏன்னா வட்டி கடன் இல்லாமல் தான் நான் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு மனசுக்குள்ளே நினச்சி வச்சுருந்தேன். அதனால அப்போ முடியுது 2009. அப்போ என் கையில் இந்த இன்சூரன்ஸ் அது இது லொட்டுலோஸுக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். நாங்கள் மாதம் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டிகிட்டு இருந்தோம். மாதம் ஒரு 20,000 என்னமோ கட்டி ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா மாதிரி கட்டி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் ஆகிருந்தது. 15 வருஷத்தோட இன்சூரன்ஸ்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா அதையும் போய் க்ளோஸ் பண்ணுங்கிறேன். எங்கிட்ட உள்ள டிரைவர்கிட்ட சொல்லி எல்ஐசியை க்ளோஸ் பண்ணிடுங்க. இவரும் போகிறாரு, எனக்கும் என் தம்பிக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கேட்குறாரு. அவன் எந்திரிச்சிட்டாங்க. ஏய் உனக்கு போனஸே கிட்டத்தட்ட நீ கட்டின தொகை 2.25 லட்சம், உனக்கு போனஸ் சேர்த்து 9 லட்சம், இன்னொரு 2-3 வருஷம் நீ கட்டணுன்னா உனக்கு 15 லட்சம் வரப்போகுது, இந்த நேரத்தில் போய் இதை க்ளோஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவர் பதறிட்டு கேட்டார். எனக்கு போன ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மேனேஜர் கேட்குறாங்க அப்படின்னு. சரி இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நீ 2.25 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்க, இப்போ எடுத்தால் உங்களுக்கு 50,000 ரூபா நஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லணும். இந்த என்னெல்லாம் போச்சுங்கிற விஷயம்லாம் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே ஆன் ஸ்பாட்டில் 2 இன்சூரன்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 50,000 ரூபா நஷ்டம் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். 2.5 லட்ச ரூபா. இப்போ எனக்கு என்னென்னா நான் இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு தகுதியாக இருக்கேன்னு என் மனசு சொல்லிச்சு. அப்போ இந்த தகுதியை உருவாக்கிக்கிட்டு தான் நான் ஹஜ்ஜுக்கு போகணும். நான் மக்கள் பார்க்குறதுக்காகவோ என்னைய இந்த சால்வை போட்டு அப்படி இப்படிலாம் செய்வாங்க, அது சுத்தமாக எனக்கு ஒத்தே வராத ஒரு இடம். நானே என் பாவத்தை தொலைக்க போகிறேன், இதில் என்னத்தை எனக்கு பெருமை வேண்டியிருக்கு அப்படின்னு மனசாட்சி கேள்வி கேட்டுச்சு. ஏன்னா நம்ம பண்ண கடனும் பிரச்சனைகளும் தப்புகளும் அவ்வளோ இருக்குது. நான் பாவ மன்னிப்பு கேட்குறக்காண்டி போயிருக்கேன் அப்படிங்கிற இடத்துலேருந்து அங்கே போயிட்டேங்க. போயிட்டு கரெக்டாக 2009 டிசம்பரில் வர்றேன். வரப்போகும்போது வந்து இறங்கின உடனே மொதல் கேள்வி எனக்கு வருது, இந்த ஜாப் ஒர்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்த நிறுவனத்தில் இருந்து அவங்க சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரி போட போகிறாங்க, அதனால் ஜாப் ஒர்க்கை நிப்பாட்ட போகிறாங்களாம் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல. சரி அப்படின்ட்டேன். அப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். உடனே நேரடியாக போய் ஃபேக்ட்ரியில் அவங்க ஃபேக்ட்ரி அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்ததுனால இப்போ மேலிடத்தில் உள்ளவங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை, அவங்க சிஸ்டம் தான் அந்த நேரத்தில் இருந்தது. அந்த சிஸ்டத்தில் உள்ளவங்ககிட்ட போய் நான் பேச ஆரம்பித்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஜீலான் பாய் நாங்களே ஓன் ஃபேக்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தோம், நீங்கள் தான் பழைய ஆள், 7 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் எங்களுக்கு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட சொன்னது டிசம்பர். நான் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சேன், ஏப்ரல் வரைக்கும் மட்டும் உங்களால் கொடுக்க முடியுமா எனக்கு வேலை அப்படின்னு. ராம்ராஜில் அவங்க வச்சுருந்த ஆள்கிட்ட இருந்த ஆள் கூட எனக்கு அந்த டச்சு குறைஞ்சிருச்சு. அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஏப்ரல்ண்ணே உங்களுக்கு ஜூன் வரைக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. எங்கிட்டோங்க நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவுடனே என்னுடைய வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பமாகுது, எனக்கு வளர்ச்சி கூட போகுதுங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குண்ணே. இல்லை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறீங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இல்லைங்க, போன இடம் நல்ல இடம், போயிட்டு வந்தவுடனே கேட்ட வார்த்தை நல்ல வார்த்தை, வந்த உடனே வார்த்தை உங்கள்கிட்ட இருந்தால் கேட்குறேன். இது மூலியமாக தான் எனக்கு இறைவன் வேறு ஒரு பாதையை காமிக்க போகிறான்னு நம்புகிறேன். அது வரைக்கும் நான் வந்து தமிழ்நாட்டில் வியாபாரத்தை சட்டு பண்ணவே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு நான் பண்ணிகிட்டு இருந்ததுனால. வந்த உடனே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். எங்கள் நிறுவனத்தை கூப்பிட்டு எல்லா பேரையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறேன். அவங்க நமக்கு ஜூன் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க, நம்ம பிப்ரவரியோட ஸ்டாப் பண்ணிடணும், இந்த ஏப்ரல்லேருந்து நம்மளுடைய பிராண்டை மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இருந்து ஆரம்பித்தது தான் எக்ஸ்போஸ் தமிழ்நாட்டில் 2009 வியாபாரம் பார்க்க ஆரம்பிக்கணும். எனக்கு இந்த எங்கே போனாலும் வியாபாரம் நடந்துங்கிறதுனாலேயே நாம் போனால் விற்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காண்டி தான் வாங்குறாங்கன்னு ஒரு எண்ணம் எனக்குள்ளே பயத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ ஜீலானுக்காண்டி விற்கக்கூடாது, பொருளுக்காண்டி தானே விற்கணும் அப்படிங்கிறதுக்காக இனி வியாபாரத்துக்கு நம்ம போகாமல் நடக்கிறதுக்காண்டியே டீமை பெருசாக்குனேன். அந்த டீமை பெருசாக்குனது நான் 2 கோடி ரூபா பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல வியாபாரத்தை கூட்டுறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. ஏன்னா வியாபாரி எல்லா பேருமே இந்த சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளாக ஒரு தப்பாக ஒரு கணக்கு போடுவோம், நமக்காண்டி தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. நல்லா தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது, அவங்க தேவைக்காக தான் வாங்குகிறாங்க,
நம்ம போன நேரத்தில் ஆர்டர் கொடுத்துருக்கிறதுனால நாமளாக ஒரு கற்பனை பண்ணிடுவோம், நம்ம இல்லாட்டி இந்த வியாபாரம் நடக்காது, நம்ம தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம். அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணேன், அது கண்ணுக்கு முன்னால் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு. அப்போ ஒரு முடிவு பண்ணேன், நம்ம இல்லாமல் மற்ற ஆளுகளை வச்சு வியாபாரம் பார்க்குறதா இருந்தால் வித்தவுட்டில் வியாபாரம் பார்த்துடக்கூடாது. நம்ம ஒரிஜினல் வியாபாரம் பார்த்தா மட்டும்தான் நமக்கு யார் போய் என்ன வியாபாரம் பார்க்குறாங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதுக்கு முன்னால் வரைக்கும் எங்கள் கடை கணக்கையே நான் திருட்டு கணக்காக வீட்டில் உட்காந்து தான் பார்ப்பேன். ஆனால் இந்த ஒரிஜினல் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம கடை கணக்கை நம்ம கடையிலே உட்காந்து பார்க்கலாங்கிறதே புரிய ஆரம்பிச்சது. அப்போ 2009 நான் ஒரிஜினலாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன சேல்ஸு, என்ன வருமானம், எல்லா விஷயமே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. ஏன்னா என்னுடைய கனவுகள் ஃபுல்லாக கல்யாணம் முடிச்சு கொடுக்குறது அது முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு ஜாலியாக எந்த பிரச்சனையும் இல்லைடா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லான்னு வியாபாரம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நிறையா விஷயத்தை கற்றுக்கணுங்கிற இடத்துல இருப்பேன். கற்றுக்கிட்டதை யார்ட்டையாவது சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையிலேருந்து பயணம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு மனசாட்சிக்குள்ளே செத்ததுக்கப்புறம் வாழணும்டா அப்படின்னு ஒரு ஆசை. இந்த வாழும்போதே செத்தவன் மாதிரியே இருக்காங்களே, இவங்கள கூடலாம் பழகவே கூடாது. ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது கஷ்டப்படுறவன்ட்டே பழகிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், இன்னொரு கஷ்டம் சேர்ந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். கஷ்டப்படுற ஆளுங்க தயவு செஞ்சு உங்களை சுற்றி ஒரு அருமையான பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டு யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்தோன்னு வைங்களேன், ஆனால் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற தண்ணி தாங்க, ஆனால் அது ஓடுற தண்ணி, அது நம்மளை இழுத்துட்டு போயிடும். அப்படி நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்ம தேர்ந்தெடுத்து பழகினா மட்டும்தான் கிடைக்கும். நம்மகிட்ட இருந்துக்கிட்டு இருக்கிற ஆளுகிட்டதே பழகிட்டு இருந்தோன்னு வைங்களேன், டெய்லி பேசுனதே பேசுவோம். ஏன்னா மாப்பிள்ள சரியில்லை, ஆமாண்டா சரியில்லை, இப்படியே பேசுவாங்க. மார்க்கெட் சரியில்லை, இந்த மார்க்கெட் சரியில்லைங்கிற வார்த்தையை யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு கோபம். என்ன காரணம்னா அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு வேலையே இல்லை. மார்க்கெட் சரியில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம மூளைக்கு என்னங்க வேலை இருக்குது? அதான் சரியில்லைல்ல. நம்ம தப்பு. இந்த மார்க்கெட்டில் நான் எங்கள் அசோசியேஷனில் பேசும்போது சொன்னேன், என்னைக்கெல்லாம் ஒரு நாள் வரும் அன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ளவெல்லாம் இனிமேல் நாங்கள் நிர்வாணமாக தான் நடப்போம்னு முடிவெடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், எங்கள் தொழில் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த தொழிலில் நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் எல்லா பேரும் தான் நிர்வாணமாக இருக்கிறாங்கன்னா நான் எங்கே போய் ட்ரெஸ்ஸை கொண்டு போய் விற்க போகிறேன்? அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி போகிறவெல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் போகிறான் அப்படின்னா நான் இந்த தொழிலில் இருக்கிறதுக்கு வேணால் லாய்க்கு இல்லாமல் இருக்குமே தவிர என் தொழில் சரியில்லாத தொழிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தொழில் அருமையான தொழில், பார்க்கக்கூடிய அறிவு வேணால் எனக்கு இல்லாமல் இருக்குமே தவிர எனக்கு அந்த எண்ணம் ஆழமாகவே பதிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். அது என்னை அடுத்தடுத்த லெவல்களுக்கு என்னுடைய தவறுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு கொண்டு போயிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட வியாபாரத்தோட நிலவரம் 9 கோடி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் எஸ் அப்படிங்கிற ஒரு மதுரையில் ஒரு ஃபோரம், இப்போ உங்கள் எல்லாருக்காகவும் செய்க பொருள் ஒரு வணிக ஃபோரம் ஒன்று எம்எஸ்கே ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி மதுரையில் ஒரு ஃபோரம் இருக்குது எஸ்ன்னு. அந்த எஸ்ஸில் நான் ஜாயிண்ட் ஆகி அந்த எஸ் மூலயமா அமெரிக்கா, சைனா, ஜப்பான் இந்த நாடுகளுக்கெல்லாம் போனேன். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு அழகான 3 நாட்டிலையுமே எனக்கு அவங்களுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தது. அந்த கலாச்சாரத்தில் எனக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த 3 பேர்கிட்டையும் எது காமன் ஃபேக்டர்? ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த 3 நாடும் ஒற்றுமையாக இருக்கும். 3 பேருக்குமே கலாச்சார ரீதியாக சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த 3 நாடுகளுமே ஒரே ஒரு விஷயத்தில் ஒன்றா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் நான் அந்த 3 நாட்டுக்கும் போனேன். ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காக்காரங்க அவன் ப்ராடக்டில் உள்ள பெருமை இருக்குது பாருங்களேன், அளவுக்கு அதிகம். ஆனால் அவனுடைய ப்ரெசன்டேஷனும் டாக்குமெண்டேஷனும் இருக்குது பாருங்களேன், எக்ஸலண்ட். எது செஞ்சாலும் அதை ஒரு முறை, அதை அழகாக பேட்டர்ன் வாங்கி அதை பிரமாதமாக செய்கிறான். சைனா, ஜப்பான். அடுத்து ஜப்பானுக்குள்ளே போனேன். ஜப்பானில் பார்த்தோம்னா மனிதாபிமானம், அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த நாட்டில் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அன்பாக இருக்கிறவன் எப்பயுமே நம்ம இந்தியாவுடைய மனநிலை நான் எனக்கு உங்கள் எல்லார் சார்பாகவே சேர்ந்து சொல்ல முடியும், சொன்ன டயத்துக்கு வரவே மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் மாப்பிள்ள போவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை லெத்தாஜிக்கலாக இருக்கும்.
எதையுமே ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அன்பாக இருக்காங்களோ சிஸ்டத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அங்கே மட்டும்தான் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கும் போது 6 மணி 8 நிமிஷம் 12 வினாடின்னு போட்டிருந்துச்சு. இங்கே நம்ம ஊர்லலாம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வினாடிக்கு கரெக்டாக வருதுங்க ட்ரெயின். நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டேன். அவன் ஒருத்தன்ட்ட கேட்டு எவனை கேட்டாலும் கூப்பிட்டு போகிறான், எவனை கேட்டாலும் வழி சொல்கிறான். அவ்வளோ கேர் எடுக்கிறாங்க ஆளுங்க மேலே. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு அந்த குழந்தை பேரில் வந்து ஒரு செடியை வளர்த்துருவாங்களாம். அந்த செடியை வளர்த்து அந்த பிள்ளைகிட்ட சொல்லி வளர்ப்பாங்க, இது ஓ மரம்னு சொல்லி. அந்த அது வளர்ந்தால் கூட அந்த குழந்தை வந்து இது என்னோட மரம் அப்படின்னு அந்த இயற்கையோட எப்படி சம்மந்தப்படுத்திலாம் யோசிக்கிறாங்க. காயின்ஸு கடையில் போய் காயின்ஸு நம்ம காசை வாங்கிட்டு மிச்சத்தை கேட்டோம்னா ஒரு அழகான பிளேட்டில் வச்சு ரப்பர் சீட்டை வச்சு அதில் காயின்ஸை போட்டு கொடுக்குறாங்க, சத்தம் கேட்கக்கூடாதுன்னு. நம்ம சத்தம் போடாமல் வாங்கினதே இல்லை. அவன் சத்தமே வரக்கூடாதுங்கிற இடத்துல அவ்வளோ யோசிக்கிறான். இப்போ இது ஒரு கலாச்சாரம். ஆர்கனைசேஷன் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க. இன்றைக்கும் ப்ரொடக்ஷனில் அதிகமான ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம்னா அது ஜப்பானீஸ் சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். யாருக்காவது யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்களேன், எந்த குவாலிட்டி, எந்த கண்ட்ரியோட மேடு குவாலிட்டி நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லார் வாயிலேருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை என்னங்க இருக்கும்? ஜப்பான். அப்போ ஜப்பான் அந்த உள்ள பிரதமர் வந்து சொன்னாரா நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு? கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை அவங்க எப்படி உருவாக்கியிருக்காங்க, அது வந்து எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதெல்லாம் நான் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், தோற்றுக்கிட்டு இருக்கேன், ஜெயிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து சைனா போனேன். இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்களோ இதை அப்படியே உடனே பெருசாக செஞ்சு சிறுசாக விற்றுருவான். அப்போ சைனா அப்படின்னாலே எல்லாருடைய மைண்ட்லேயும் எப்படி போய் உட்காந்துருக்கோம், ரேட்டு சீப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அவன் விதைச்சிருக்கான். அப்போ அமெரிக்கன் ப்ராடக்டை வாங்கினா பெருமை, ஜப்பான் ப்ராடக்ட்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும், சைனாக்காரன் ப்ராடக்ட்டு விலை கம்மியாக இருக்கும். இவங்க 3 பேர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லா பேருமே யோசிக்கிறதே இந்த உலகத்துக்கு வியாபாரம் பார்க்குறதுக்கு தான். அவங்க நாட்டுக்கே இல்லைங்க. நம்ம யோசனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை விட்டே யோசிக்க மாட்டோம். திருப்பூரை தாண்டியே யோசிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட யோசனையே இல்லை. ஏன்னா மைண்ட் பிளாக், மைண்ட் செட்டு கூட சொல்ல மாட்டேன். மைண்டு பிளாக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஐஸ் கட்டி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஐஸை கொண்டு போய் ட்ரேல வச்சோம்னா செட்டு, தண்ணியாக இருந்துச்சுன்னா வாட்ரு, ட்ரேல இருக்கும்போது செட்டு, பிளாக் ஆயிடுச்சுன்னா கட்டி. இந்த கட்டியை லிக்விட் ஆக்கணும்னா திரும்ப வெயிலுக்கு போகாமல் அது ஆகவே ஆகாது, உடைச்சோம்னா செதறிடும். நம்மள பெரும்பாலார் மைண்டு பிளாக்லேயே வாழ்கிறோம். அது எனக்கு அங்கே கற்றுக்க கிடைச்சது. இதிலிருந்து மனநிலையை நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் ஏன்னா இது எல்லாமே நான் கற்றுக்கிட்டு நானே செய்யாட்டினாலும் யார்ட்டையாவது சொல்லலாமே. எனக்கு ஒரு வாய்ப்பு எம்எஸ்கே கொடுத்துருங்கயா சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுல. இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸுகளோட எனக்கு என்னமோ நான் நினைச்சதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னை அவாய்ட் பண்ணி எல்லா நண்பர்களும் என்னை விட்டு பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் கற்றுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற இடத்துல இருந்தும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னைய வெறுக்கிற ஆளுகளுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போச்சு. ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற அறிவு மட்டும் எனக்குள்ளே இருந்தது. அப்போ எனக்கு புரிதல் இறைவன் புறத்துலேருந்து வந்தது, உன்னால் யாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது, சொல்லித்தர முடியும். கற்றல் எப்பயுமே கற்றுக்கிறவன்ட்ட இருந்து ஆரம்பிக்குது, சொல்கிறவன்ட்ட இருந்து இல்லை. டீச்சர் ஸ்கூலில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒன்றா தான் நடத்துகிறாங்க. ஆனால் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆர்வத்தோடு தான் இதுவாக ஆகணும்னு நினச்சி கற்றுக்கிட்டுச்சோ அவன் கண்ணுக்கு இந்த டீச்சர் பிரமாதமாக தெரியுவான். ஆனால் மற்றவனுக்கெலாம் இது பெரிய தப்பாகவே தெரியும். அப்போ நான் தேவையில்லாத ஆளுகளுக்காக போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க யாருமே கேட்கல. ஏன்னா என் கண்ணில் இருந்து பார்க்குறதுலாம் அவங்களுடைய தேவை மட்டும் கணக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய விருப்பம் மட்டும்தான் கணக்கு தெரியும். தேவைக்கும் விருப்பத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. ஏன்னா நம்ம எல்லா பேருமே விருப்பத்தை செய்கிறதுக்கு தான் ஆசைப்படுவோமே தவிர தேவையை மறந்துடுவோம். இந்த விஷயங்கள்லாம் எனக்கு அந்த நேரத்தில் புரிய ஆரம்பித்தது. ரெண்டாவது, அப்போ தான் எந்த ஒரு கனவுமே இல்லை எனக்குள்ள அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. ஏன்னா என்னுடைய கனவு 2007 நான் கல்யாணத்தெல்லாம் முடிச்சு கொடுத்துட்ட உடனே நான் வெறும் ஜாலியான மேனாக மாறிட்டேன். ஜாலியாக வருவோம், இருக்கிறதுக்கு வீடு, போகிறதுக்கு காரு, கடன் இல்லை, வட்டி இல்லை, இதை விட பெருசாக என்னடா வேணும் அப்படின்னு சாதாரணமாக வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் எல்லா பேருமே
வேறு ஒன்று முன்னோக்கி போயிட்டுருக்காங்களா? இந்த நேரத்தில் தேவைப்படுற பொருளாக இருந்தால் கூட நம்மளுடைய காம்படேட்டர் ஆங்கிளிலேருந்து, நம்மளுடைய போட்டியாளர்கள் ஆங்கிளிலேருந்து நம்ம பார்க்காத காரணத்தினால என் பிஸ்னஸில் ஒரு சர்க்கிள் உழுக ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் 2017-18 மறுபடியுமா, அதாவது நஷ்டத்துக்கு போகலை, ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அவ்வளோதான். பட் இந்த நேரத்தில் வந்துன்னா நமக்கு இவ்வளோ கற்றுக்கிட்டதுனால உடனே அடுத்து என்ன செய்யலாங்கிற ஒரு இடத்துக்கு மூடை மாற்றினேன். அந்த நேரத்தில் ஒரு கன்சல்டன்ட் எல்எஸ் கண்ணன் அப்படிங்கிற ஒரு கன்சல்டன்ட்டு, அந்த கன்சல்டன்ட்டோட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு நாளைக்கு அவருக்கு 36,000 ரூபா ஒரு நாளைக்கு ஃபீஸ். நான் 30,000 ரூபா ஃபீஸ் கொடுத்துருவேன் அவருக்கு. அவர் வந்துட்டு போனார்னா ஒரு நாளைக்கு 50,000 ரூபா செலவாகணும் வைங்களேன். அவர் தங்குறதுக்கு ரெண்ட்டு, காரு, சாப்பாடு அப்படின்னு சொல்லி நான் வந்தால் 2 நாள் தங்க சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்டருந்து எனக்கு ஏதாவது ஒரு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆக்சுவலாக அவரை சேர்க்க போகிறதுக்கு முன்னால் நான் அவர்கிட்ட கேட்குறேன், சார் நீங்கள் எடுக்கிற முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களை நான் எப்படி பயன்படுத்தணும்னே தெரியல, நான் உங்களை எப்படி பயன்படுத்தினா சரியாக வரும் சார்னு கேட்டேன். பண்ணலாமே, நீங்கள் உங்களுடைய கனவு ஏதாவது இருக்காருன்னாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சரி ஓகே, உங்கள்கிட்ட பணம் நிறையா இருந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்டார். பணம் நிறையா இருந்தால் ஏழைகளுக்கு கொடுப்பேன், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்பேன், சொந்தக்காரன் கொடுப்பேன். ரொம்ப நிறையா இருந்தால் என்ன செய்வீங்கன்னாரு. எனக்கு ஸ்கூலு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா நம்ம படிக்கலை, நம்ம சமூகத்தில் உள்ளவங்ககிட்டையும் பெரிய ஸ்கூல்லாம் ஒன்றும் இல்லை, காலேஜும் இல்லை, ஆஸ்பத்திரி எடுத்துக்கிட்டாலும் இல்லை. எதெல்லாம் அத்தியாவசிய தேவையோ அத்தியாவசிய தேவைக்கு கூடம் நம்மகிட்ட இல்லை. அப்போ இந்த கூடம் வேணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது சார். ஓகே, அதுதான் உங்களுடைய விஷன் அப்படின்னாரு. அதுதாண்டி நான் விஷனே ஃபிக்ஸ் பண்ணலை, அதுதான் விஷன்னார். ஓகே, அப்போ விஷன்னா அடுத்த கேள்வி, அதை எந்த வருஷத்துக்குள்ளே பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னார். ஐயையோ, நம்ம எப்பயுமே ஆசையை கனவாக தானே வச்சுக்கிட்டே இருப்போம், அதுக்கு ஒரு தேதியெலாம் போட மாட்டோம்ல. இந்த தேதியை போடுன்னு சொன்னோடனே மண்டை யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒன்றும் யோசிக்கலையே சார், அது செய்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை கோடி ரூபா தேவைப்படும் அப்படின்னாரு. இவர் என்ன கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் ஒரு 10 கோடி ரூபா 15 கோடி ரூபா வரைக்கும் ஆகும் சார், இதான் டார்கெட்டு, இதான் இலக்கு அப்படின்னாரு. என்னது நம்ம பாட்டுக்கு முடியாத விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கோம், அவரோடனா என்னைய வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு. அப்போ இதை எந்த டைம் பவுண்டில், அப்போ இந்த ரூபாயை நீங்கள் எப்படி சம்பாதிப்பீங்கன்னாரு. சார் எப்படி ஒரு 100 கோடி ரூபா சம்பாரிச்சா வியாபாரம் பார்த்தா தான் சார் 10 கோடி ரூபாயே கிடைக்கும் அப்படின்னேன். அப்போ 100 கோடி ரூபாயை எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டேன். எல்லாம் அவர்கிட்ட பேசி 2028 பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட பிளானை போட்டாங்க. நம்ப மாட்டீங்க, கொரோனா. நான் 2020 பிளான் போடுறேன், கரெக்டாக கொரோனான்னுங்கிறாங்க. கொரோனா முடிஞ்ச உடனே எங்களுக்கு இந்த மனநிலை ஃபுல்லாக இருந்ததுனால நெக்ஸ்ட்டுங்கிற இடத்துக்கு நாங்கள் போய் இப்போதான் இருந்தது. கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் 23 கோடியாக எங்களுடைய வியாபாரம் மாறிச்சு. ஏன்னா எங்களுடைய முயற்சி, நாங்கள் எல்லாருமே மைண்ட் செட்டில் பிளாக்கில் இருந்து மைண்டை இதுக்கு செட் பண்ணி இதுக்கு எங்கள் நிறுவனமே மாற ஆரம்பிச்சது. இப்போ இந்த மாற்றம் எங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை உருவாக்குச்சு. இதோட லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஃபைனல் இப்போ என்னுடைய கனவு அப்படிங்கிறது 100 கோடி கனவு. ஆனால் அதே நேரத்தில் அந்த கனவை லிஃப்ட்டில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஸ்டெப்ஸில் போகிறதுக்கு தான் விருப்பம். ஏன்னா பயம், இறங்குனா ஸ்டெப்ஸ் தான் இறங்குவேன், லிஃப்ட்லனா எந்த இடத்துல நிற்கிறோங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ப்ளஸ் அதுக்கு தேவையான அறிவு உள்ள திறமசாலிகள். நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கையானவர்களாக கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துருப்போம். இவங்கெல்லாம் கேசியர் வேலைக்கு தான் லாய்க்கு. ஆனால் கம்பெனி முழுக்க கேசியராக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு திறமையான ஆட்கள் தேவை, அப்போ அவங்க ஒழுங்காக செய்கிறாங்களா இல்லையாங்கிறதுக்கு சிஸ்டம் தேவை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரிய போகும்போது தான் நிர்வாகத்தை பற்றின அறிவே எனக்கு இல்லைன்னு புரிஞ்சிச்சு. ஏன்னா பிஸ்னஸில் ப்ரொடக்ஷன் அறிவு தான் முக்கியம்னு நினச்சேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அறிவு தான் முக்கியம்னு நினச்சேன், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் தான் முக்கியம்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் இப்போ தான் சமீபத்தில் புரிய ஆரம்பித்தது மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அதை விட பெரிய கஷ்டம் அப்படிங்கிற இடம். அது இப்போ என்னை ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது, இன்னும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபைனலாக முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். உங்களுக்காக சில விஷயங்கள் சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னோடய கதை முடிஞ்சிடுச்சு, குரங்கு கதை சொல்லலான்னு விரும்புகிறேன். குரங்கு கதையை ஏகதேசம் ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ள ஆளுகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசில் கேட்ட கதையாக இருந்தாலும் திரும்ப கேளுங்க, தெரியாத மாதிரியே கேளுங்க. அதாவது ஒரு வணிகர் தலையில் ஒரு பெரிய தொட்டியில் தொப்பியெல்லாம் வச்சுட்டு சந்தையில் கொண்டு போய் வியாபாரம் பார்ப்பார். அவர் அப்படி போன இடத்துல அசந்து தூங்கிடுறாரு ஒரு மரத்துக்கு கீழே.
ஒரு குரங்கு வந்து அந்த தொப்பியை ஒரு தொப்பியை எடுத்துகிட்டு போயிடுச்சு. இவர் கண்ணு முழிக்கிறாரு, பார்க்குறாரு, இந்த குரங்கு மேலே தொப்பியோடு நிற்கிது. இப்போ இவர் என்ன கேட்குறாரு, அந்த தொப்பியை கேட்டுக்கிட்டே இருக்கார். அது மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லுது. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா தொட்டியிலேருந்து ஒரு தொப்பியை அவர் தலையில் எடுத்து போட்டார். உடனே அந்த குரங்கு என்ன செஞ்சிச்சு, அது தலை மேலேயே மறுபடியும் போட்டுச்சு. திரும்ப இவர் என்ன பண்ணார், அந்த தொப்பியை எடுத்து தொட்டியில் போட்டார். அதுவும் இவரோட தொட்டிலே போட்டுருச்சு. இவர் சேஃப் ஆகிட்டார், கிளம்பிட்டார். இதுதான் பழைய கதை. சரியா? இப்போ உள்ள கதை எப்படி இருக்குன்னா, அந்த வியாபாரி அவருடைய பையனுக்கும் பேரனுக்கும் சொல்லி கொடுத்துட்டார். டேய், வியாபாரம்னா இப்படி இருக்கும், நான் இந்த மாதிரிலாம் போனேன், இப்படிலாம் நடந்துச்சு, அதனால நீ கொஞ்சம் சூதானமாக கவனமாக இரு, நீ இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த ப்ராக்டிஸை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி அந்த குரங்கும் தொப்பியை போட்டுச்சு. இவனும் போட்டு எடுத்தான், அது போடவே இல்லை. இவனுக்கு பெரிய குழப்பம். என்னடா அது, நம்மளும் நம்ம தாத்தா சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம், அதுக்கப்புறமும் இது செய்ய மாட்டேதே அப்படின்னு நினச்சான். இல்லை, மேட்ரு என்ன நடந்துச்சுன்னா, அந்த குரங்கோட தாத்தாவும் அதோட அப்பாவும் அந்த குரங்குக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்படிலாம் வருவாங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஏமாற்றுவாங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம எந்த அளவுக்கு இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நம்மளுடைய அறிவை தீட்டிக்கிட்டே இருக்கணும், அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அது ஆகும்போது மட்டும்தான் நம்மளுடைய வளர்ச்சியும் தக்க வைக்கவாது முடியும். ஏன்னா ஆண்டவன் வந்து நீங்கள் என்ன தான் துவா கேட்டாலும் உங்களுக்குலாம் கொடுத்துட மாட்டான், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் கொடுத்தா தாங்குகிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கான்னு பார்ப்பான். ஏன்னா 10,000 ரூபாயவே எண்ணி பார்க்க தெரியாதவனுக்கு போய் அவன் போய் 1 லட்சத்தை கொடுத்தா என்ன ஆகும்? அதை பாதுகாக்கிற அறிவு கூட இருக்காது. அப்போ நம்மளுடைய தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம அதை அவன் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை அந்த பெறுகிற அளவுக்கு நம்மளுடைய தகுதியை கூட்டிக்கணும். செய்க பொருள். செய்க பொருள் அப்படின்னா மேக் மணி. மேக் மணினா என்னங்க அர்த்தம்? சிவகாசியில் போய் ஹச்ஆஃபீஸில் பணத்தை மேக் பண்ணுறது மணியா? அப்போ மேக் மணி அப்படிங்கிறது இல்லை. பணத்தை எப்படி செய்கிறது, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா, ஒரு பொருளோடு அதை தயாரித்து அதை விற்கும்போது ஒரு பொருள் கிடைக்கும். நாம் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு பொருளோட அப்படின்னா அது அர்த்தத்தோட, அது ஒரு பர்பஸாக இருக்கணும். அந்த ஒரு பர்பஸோடு நம்ம தயாரித்து அதை விற்கும்போது அதை வாங்குறவங்களுக்கு ஒரு சரியான பொருளை வாங்கியிருக்கேங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம விற்கக்கூடிய பொருளில் உருவாகணும். அப்படி ஆனதுக்கப்புறம் அந்த பொருள், அவங்க கொடுக்கக்கூடிய பொருள் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதில் பரக்கத்தை வந்து அல்லாஹ் கொடுத்துருவான். என்னுடைய பார்வையில் செய்க பொருள் அப்படின்னா இவ்வளோ விஷயமும் செஞ்சால் மட்டும்தான் செய்க பொருளாக இருக்கும். ஏன்னா நம்மளை மாதிரி நல்லவங்ககிட்டலாம் பணம் இல்லைன்னு வைங்களேன், கெட்டவங்ககிட்ட பணம் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, நல்லவங்ககிட்ட பணம் இல்லாட்டி பிரயோஜனமே இல்லை. அப்போ நம்ம அத்தனை பேருமே நம்மளுடைய எண்ணத்திலே மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் பெரும்பாலான எல்லா சூழல்களையும் எல்லா இடையூறுகளையும் இந்த சமூகம் வந்து எல்லாருக்குமே காமிச்ச ஒரு விஷயம். அப்போ நம்மளை மாதிரி ஆட்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிங்கிறது பெரிய அளவில் இருந்தது அப்படின்னா அது இந்த சமூகம் அப்படின்னு நான் சொல்ல வர்றது இந்த உலகத்தையே, இந்த நம்ம வாழக்கூடிய இந்த இந்தியாவுக்கு வளர்ச்சி தரக்கூடிய விஷயமா மாறும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த எம்எஸ்கேக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.